இப்படி நாங்க கடைசி வகுப்புல ஆவர்த்தன அட்டவணை தொடர்பா படிச்சு நாங்கள் ஆவர்த்தன அட்டவணையில இப்படி மூலங்களை இனங்காண்றது கூட்டமண்டா என்ன ஆவர்த்தனமண்டா என்ன அதை வச்சுக்கொண்டு இலத்திரன் நிலையமைப்பை எப்படி இனம் கண்டு கொள்ளுவோம் இந்த விஷயங்கள் பார்த்து நாங்கள் இன்றைக்கு இந்த ஆவர்த்தன அட்டவணை என்ற வழியே சில இயல்புகள் எப்படி மாறுதுன்றதை பார்க்க போறோம். சரி, ஒரு ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கூட்டம் என்று சொன்னாங்க. கூட்டம் ரோம் இலக்கங்கள்ல குறிக்கிறது. சரியா, மேலிருந்து கீழா வரக்கூடிய அந்த நிரலை கூட்டம் என்று சொல்றோம். நாங்கள் கூட்டத்தை ரோம் இலக்கத்தால குறிப்போம். அது மாதிரி இந்த கிடவரிசைகளை ஆவர்த்தனங்கள் என்று சொல்லுவோம். சரி, இது முதலாம் ஆவர்த்தனம், இது இரண்டாம் ஆவர்த்தனம், இது மூன்றாம் ஆவர்த்தனம், இது நாலாம் ஆவர்த்தனம் என்று சொல்லி குறிப்போம். இப்ப சில இந்த மூலகங்களோட பௌதீக ரசாயன இயல்புகள் கூட்டத்தின் வழியையும் மாறிக்கொண்டிருக்கும், அது மாதிரி ஆவர்த்தனத்தின் வழியையும் மாறிக்கொண்டிருக்கும். கூட்டத்தின் வழி என்று சொன்னா மேலிருந்து கீழ் நோக்கி பார்ப்போம். ஆவர்த்தனத்தின் வழி என்று சொல்லி இந்த மூலகங்களை இடம் இருந்து வலன் நோக்கி. சரியா, இந்த முதலாம் கூட்டத்திலிருந்து எட்டாம் கூட்டம் வரைக்கும், அதாவது இடமிருந்து வலமாக அதன் இயல்புகள் எப்படி மாறுதுன்றதை பார்ப்போம். இப்படி நிறைய இயல்புகள் இருக்குது. அணு ஆரை, அதே மாதிரி முதலாம் அயனாக்க சக்தி, மின்னெதிர்த்தன்மை, உலோகங்கள் ஆகக்கூடிய தன்மை, அயன்களை உருவாக்குற ஆற்றல், நேரயன்கள் மறையன்களை உருவாக்குற ஆற்றல், இப்படி ஏகப்பட்ட இயல்புகள் மாறிக்கொண்டிருக்கும். எங்கட சிலபஸின் படி நாங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு இயல்புகள் தான் பார்க்க போறோம். ஒன்று முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் எப்படி மாறும்ன்றதை பார்க்க போறோம். முதலாம் அயனாக்க சக்தி என்னன்னு எல்லாம் பார்ப்போம். அடுத்த மின் எதிர்த்தன்மை. சரியா, முதலாம் அயனாக்க சக்தி, மின் எதிர்த்தன்மை, இது ஒரு ஆவர்த்தன அட்டவணையில எப்படி மாறுது, இந்த ரெண்டு விஷயங்களும் தான் நாங்க இங்க பார்க்க போறோம். சரிதானே. இப்ப இதுல முதலாவதா நாங்கள் முதலாம் அயனாக்க சக்தி எப்படி மாறுதுன்றதை பார்ப்போம். முதலாம் அயனாக்க சக்தி என்று சொல்லிக்க இப்போ உதாரணத்துக்கு இந்த லிதியத்தை நான் எடுக்கிறேன். சரி, ஒரு லிதியத்தை எடுத்தோம்னா அது ரெண்டு ஆவர்த்தனங்களை கொண்டிருக்கும், ரெண்டு சக்தி மட்டங்களை கொண்டிருக்கும். லிதியத்துல மூன்று இலத்திரன்கள் இருக்க போகுது. அப்ப முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்திரன்கள் நிரம்பி இருக்கும். சரியா, முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்திரன்கள் நிரம்பி இருக்கும். கடைசி சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் நிரம்பி இருக்கும். அது மாதிரி லிதியத்துல பாத்தீங்கன்னா அதுல கருவுக்குள்ளேயும் மூன்று புரோத்திரன்கள், அதாவது மூன்று நேரேற்றங்கள் இருக்கு. சரியா, லிதியத்தின கருவில மூன்று புரோத்திரன்கள் இருக்கும். கருவுக்கு வெளியில சக்தி மட்டங்கள்ல மூன்று மறையேற்றம் பெற்ற இலத்திரன்கள் இருக்கு. அவையில அயனாக்கு சக்தி என்னண்டா இவர் கடைசியோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனை அகற்றின, இலத்திரனை இழந்தார் என்று சொன்ன, கடைசியோட்டில் இருக்கிற ஒரு இலத்திரனை இழந்தார் என்று சொன்ன இந்த லிதியம் உறுதியான இலத்திரன் பெற்றுக்கொள்ளும். சரி, அப்ப ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டதுன்னு சொன்னா புரோத்திரன்கள் மூன்று தான் இருக்க போது, ஆனா இலத்திரன்கள் ரெண்டு இருக்கும். எனவே இந்த லிதியம் ஒரு நேர அயனை உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்பு அங்க கிடைக்கும். ஆனா கடைசி ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன் அகற்றணும் என்று சொன்னா நான் அதுக்கேற்றபடி சக்தியை வழங்க வேண்டும். அதாவது லிதியம் மண்டைக்குள்ள அந்த கருவில பார்த்தோம்னு சொன்னா, எந்த அணுவின் கருவிலையும் பார்த்தோம்னு சொன்னா புரோத்திரங்கள் இருப்பினும் வெளியில இலத்திரன்கள் இருப்பினும் இந்த புரோத்திரனும் இலத்திரனும் ஒவ்வாத ஏற்றங்கள் என்றபடியே ஒன்றை ஒன்று கவர்ந்து கொண்டிருப்பினும் கருவில இருக்கக்கூடிய அந்த கருவுக்குள்ள இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் வெளியில சக்தி மட்டங்கள் இருக்கக்கூடிய இலத்திரன்களை கவர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப நான் கடைசி ஓட்டுல இருந்து ஒரு இலத்திரனை அகற்ற வேணும் என்று சொன்னா இந்த கருவில இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையிலும் பார்க்க, கருவுக்கு மீட்டோட்டு இலத்திரனுக்கு விடப்பட்ட கவர்ச்சி விசையிலும் பார்க்க நான் கொடுக்குற விசை இல்லாட்டி நான் கொடுக்குற சக்தி அதிகம் என்று சொன்னாதான் இந்த ஓட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற முடியும். சரி, அந்த கருக்கவர்ச்சியை விட நான் கூடுதலான கவர்ச்சியை கொடுத்தமண்டாத்தான் கடைசி ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரனை அகற்றக்கூடியதா இருக்கு. அப்படி நான் கொடுக்குற அந்த சக்திக்கு பேர் தான் முதலாம் அயனாக்க சக்தி. சரியா, கருக்கவர்ச்சியை மீறி ஒரு இலத்திரனை அகற்றுவதற்காக வழங்க வேண்டிய சக்தி தான் முதலாம் அயனாக்க சக்தி. சரி, இப்ப முதலாம் அயனாக்க சக்திக்குரிய ஒரு வரைவிலக்கணம் என்று பார்த்தோம். இது அந்த விளக்கம் கருக்கவர்ச்சியை மீறி ஒரு விசையை கொடுத்ததன்
அந்த நாங்க கொடுக்குற அந்த விசை தான் முதலாம் அயனாக்க சக்தின்றது ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு விளக்கமா சொன்னேன். முதலாம் அயனாக்க சக்தியான உண்மையில எந்த மாதிரியான அணுக்களுக்கு பார்க்கலாம்னு சொன்னா வாய் நிலையில இருக்கக்கூடிய அணுக்கள். உதாரணமா லிதியம், சோடியம் எல்லாமே திண்ம நிலையில தான் இருக்கும். ஆனா அது வாய் நிலையில காணப்படையக்குள்ள அதனுடைய பௌதீக நிலை வாய் நிலையா இருக்கைக்குள்ளதான் அது அயனாக மாறும். சரி, உதாரணமா லிதியத்தை வச்சு நான் சொல்றேன். வாய் நிலையில காணப்படக்கூடிய ஒரு மூலகான். சரி, அப்படி கீழே குறிக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க பௌதீக நிலைகள் என்று சொல்றது. ஒரு மூலகம் திண்ம நிலையில காணப்படுதுண்டா சொலிட் என்றபடியே எஸ் என்று குறிப்போம். திரவ நிலையில காணப்படுதுண்டா லிக்விட் என்றபடியே எல் என்று குறிப்போம். அது மாதிரி வாயு என்றா ஜி, கரைசல் என்று சொன்னா ஏக்யூ என்று குறிப்போம். சரி, இது பௌதீக நிலைகள் என்று சொல்றது. இது பாடம் படிக்கக்குள்ள நாங்க பார்ப்போம். இப்ப இது வாயு என்றபடியே அதை சொல்றேன். சரி, அப்ப வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலக அணு ஒன்றுன்ற ஈட்டோட்ல இருந்து ஒரு இலத்திரன் ஒன்றை அகற்றி, இலத்திரன் அகற்றப்படுறபடியா நான் அம்புக்குரிய அங்கால இலத்திரனை போடுறேன். சரியா, வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலக அணு ஒன்றிலிருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி, இலத்திரன் அகற்றப்பட்ட அந்த மூலக அணு தெரியும். இலத்திரன் ஒன்று வெளியேறுச்சு என்று சொன்னா அந்த மூலக அணு வந்து என்ன நேர என பெற்றுக்கொள்ளும். சரி, அணு வந்து இலத்திரனை இழந்தா நேர என பெற்றுக்கொள்ளும். அணு வந்து இலத்திரனை ஏற்ற மறையனாக மாறும். சரி, அப்ப இது இலத்திரனை இழக்கிறபடியால ஒரு நேர அயன் உருவாக போகும். ஒரு நேர அயன் உருவாகிறபடியால லித்தியத்துக்கு மேல நாங்க பிளஸ் போட்டு காட்டுறோம். சரி, அப்ப வாயு நிலையில் இருக்கக்கூடிய மூலக அணு ஒன்றின் ஈட்டோட்ல இருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி வாயு நிலையில் இருக்கக்கூடிய நேரயன் ஒன்றை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி முதலாம் அயனாக்க சக்தி. சரி, இழிவளவான மிக குறைந்த அளவான சக்தி கருக்கவற்றையை மீறுறதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய குறைந்த அளவான சக்தியைத்தான் முதலாம் அயனாக்க சக்தி என்று சொல்றோம். இப்படி நிறைய சக்தி இருக்கு. ரெண்டாம் அயனாக்க சக்தி இப்ப 2 இலத்திரன் அகற்றணும்னா ரெண்டாம் அயனாக்க சக்தி, 3ன்னா மூன்றாம் அயனாக்க சக்தி என்ன அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஓயலை பொறுத்த வரைக்கும் முதலாம் அயனாக்க சக்தி மட்டும் தெரிஞ்சா காணும். சரியா, முதலாம் அயனாக்க சக்தி என்று சொன்னா ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய மூலக அணு ஒன்றின் ஈட்டோட்ல இருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி வாயு நிலையில் இருக்கக்கூடிய நேரயனை உருவாக்குறதுக்கான இழிவளவான சக்தி. மற்ற முதலாம் அயனாக்க சக்தியை வந்து நாங்கள் ஒரு சக்தி என்றபடியா மூலுக்குத்தான் பார்ப்போம் இங்க. ஏன்னா மற்ற மூலகங்கள்ட அந்த அணுவின் திணிவெல்லாம் வலு சின்னனா இருக்கு. அப்ப அதனுடைய அழகை நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரு மூலுக்கு கணிச்சுதான் பார்ப்போம். சரி, ஒரு மூலன்னு சொன்னா அந்த ஒரு மூலுக்குள்ள சரி ஒரு மூல் பதார்த்தம் அதன் விளக்கம் அந்த ஒரு மூலுக்குள்ள 6.022 தர 1023 அணுக்கள் வந்திருக்கு. சரி, அதெல்லாம் 7வது பாடத்துல நாங்க படிப்போம். என்ன விளக்கம் இப்ப ஐதரசன் ஒரு மூலன்னு சொன்னா அதுல வந்து 6.022 தர 1023 அணுக்கள் இருக்கு. ஐதரசன் வேலை சின்ன நண்டபடியா அதன் சக்தியை நாங்கள் கணக்குறதுக்கு ஒரு மூலுக்கு கணக்கிடும். சரி, அந்த பெருமானத்தை சொல்லேக்குள்ள ஒரு மூலுக்கு நாங்க சொல்லிக் கொள்வோம். அந்த ஒரு மூல்ல வந்து இவ்வளவு அணுக்களும் இருக்கு. ஐதரசன் ஒரு மூலன்னா அதுல 6.022 தர 1023 மடங்கு எண்ணிக்கையுடைய ஐதரசன் அணுக்கள் இருக்கு. இதுவே ஒரு குளோரின் என்று சொன்னா அந்த குளோரின் ஒரு மூலையும் அதே எண்ணிக்கையான அணுக்கள்லாம் இருக்கு, குளோரின் அணுக்கள்லாம் இருக்கு. ஒரு டசின் பென் என்று சொல்லி அதுல 12 தான் இருக்கு. இதே ஒரு டசின் பென்சில் சொன்னாலும் அதுல எண்ணிக்கை 12 தான் இருக்கு. திணிவு எப்படி வித்தியாசப்பட்டாலும் ஒரு டசின் என்று சொல்லி அதுல உள்ள எண்ணிக்கை 12. அத மாதிரிதான் இந்த மூலகங்கள் அதுகள் குறிக்கைக்குள்ள ஒரு மூலன்னு சொன்னோம்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை 6.022 தர 1023. இது வந்து மாறாது. அப்ப ஒரு மூலுக்கு தான் நாங்க இங்க சக்தியை கதைப்போம். முதலாம் அயனாக்கு சக்தி அளவுற அலகு பார்த்தோம்டா கிலோ ஜூல் மூலன்னு சொல்லும். ஒரு மூலுக்கு எவ்வளவு கிலோ ஜூல் சக்தி கொடுக்கப்பட வேணும் என்று. சரி, அல்லது கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இதான் முதலாம் அயனாக்கு சக்தி அளக்கிற அலகு. சரி, அப்ப முதலாம் அயனாக்க சக்தி என்னன்றதை பார்த்துட்டு அங்கால எப்படி இது மாறுதுன்றதை நீ அடுத்த விஷயமா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல கூட ஒர்க் ஷீட்ல இருக்கா
இதை ஃபில் பண்ணிக்கொள்ளும். சரியா, முதலாவது கேள்வி பாருங்க. முதலாம் அயனாக்க சக்தி என்றால் என்னண்டா அதுக்குரிய வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ளுங்க. வாய் நிலையில் இருக்கக்கூடிய மூலக அணுவின் ஈட்டோட்டில் உள்ள இலத்திரன் ஒன்றை அகற்றி வாய் நிலையில் உள்ள நேரயன் ஒன்றை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி. வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி. முதலாம் அயனாக்க சக்திக்குரிய வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்தது அயனாக்கல் சக்தியின் அலகு, அதையும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கிலோ ஜூல் பெர் மூல். இப்போ கிலோண்டேக்குள்ள அது வந்து ஸ்மால் கேயா இருக்கணும், ஜூல் வந்து கேபிட்டல் இருக்கணும், மூல் எல்லாம் ஸ்மால் தான். கிலோ ஜூல் மூல் -1 அல்லது இதுக்கு பதிலா எப்படியும் எழுதலாம், கிலோ ஜூல் ஸ்லாஷ் போட்டு மூல் எப்படியும் எழுதலாம். சரி, ஏதான் அயனாக்க சக்தி அளக்குற அலகு. இனி அடுத்தது நாங்கள் முதலாம் அயனாக்க சக்தி வந்து கூட்டத்தின் வழியையும் ஆவர்த்தனத்தின் வழியையும் எப்படி மாறுதுன்றதை பார்க்க போறோம். சரி, இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 20 மூலகங்களுக்கான முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் தான் தந்திருக்கணும். இதை வச்சுக்கொண்டு முதலாவது கூட்டத்தின் வழியே பிள்ளைகள். சரியா, கூட்டத்தின் வழி எண்டைக்குள்ள நாங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கணும். மேலிருந்து கீழ் நோக்கி போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பெருமானங்கள் தொடர்பா என்ன சொல்லலாம்? அதனுடைய பெருமன் என்ன செய்யுது? சொல்லுங்க பிள்ளைகள், பெருமன் என்ன செய்யுது? குறையுது. என்ன பாருங்க, மேல 1310 கிலோ ஜூல் பெர் மூல், அடுத்தது 519, அப்புறம் 495, அப்புறம் 418 குறைஞ்சு கொண்டு வருது. எல்லாத்துக்கும் அப்படித்தான். பெருளியத்துக்கும் பாத்தீங்கன்னா 897, 738, 590, இங்கேயும் 799, 577. பெருமானம் எல்லாம் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைதன்றது தெரிஞ்சிருக்கும். கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழா போய்க்குள்ள அயனாக்கு சக்தி பெருமானங்கள் வந்து குறை. முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் வந்து குறை. முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் ஏன் குறைதன்றதை பார்த்தோம்டா, இப்ப முதலாவது ஆவர்த்தனத்தில் இருக்கக்கூடிய சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை உண்டு. நடுவுக்குள்ள ஒரு கருவும் வெளியில ஒரே ஒரு சக்தி மட்டமும் தான் இருக்கு. இதே ரெண்டாவது ஆவர்த்தனம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 சக்தி மட்டம் இருக்கு. நடுவுக்குள்ள கரு இருக்கும், வெளியில 2 சக்தி மட்டங்கள் இருக்கு. மூன்றாவது ஆவர்த்தனம் வந்து பாத்தீங்கன்னா அங்க 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. அது மாதிரி நாலாவது சக்தி மட்டம் வந்து பார்த்தோம்னா அங்க 4வது ஆவர்த்தனம் வந்து பார்த்தோம்னா அதுல 4 சக்தி மட்டங்கள் இருக்கும். கருவுக்கு வெளியில 4 சக்தி மட்டம் இருக்கு. அப்ப இதுல பாருங்க, இப்ப அயனாக்க சக்தி என்று சொன்னா இறுதியோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனா அகற்ற வேணும். அப்ப முதலாவது ஆவர்த்தனத்தை பொறுத்த வரைக்கும் கருவுக்கும் ஈட்டோட்டு இலத்திரனுக்கு விடப்பட்ட தூரம் வந்து குறைவு. தூரம் குறைவண்டு சொன்னா இதுக்குள்ள ஒரு பிளஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப தூரம் குறைவண்டு சொன்னா அவ 2 பேருக்கும் விடப்பட்ட கவர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த கவர்ச்சியை விட
இலத்திரன் அகற்றணும்னு சொன்னா கடைசி ஓட்டுல இருக்கிற இலத்திரன் அகற்ற போறோம்னு சொன்னா அந்த கவர்ச்சியை விட கூடுதலான விசையை கொடுத்தா தான் அகற்றப்படும். அதாலதான் பொதுவா கூட்டத்தின் வழி மேல இருக்கக்கூடிய மூலகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அயனாக்கு சக்தி பெருமானம் கூடவா இருக்கு. சரி, ஏனண்டா கருக்கவர்ச்சி வந்து அங்க அதிகமா இருக்கிறபடி அதை மீறுவதற்கு நாங்க கொடுக்க வேண்டிய அயனாக்கு சக்தியின் பெருமானம் கூடவாக இருக்கு. இனி கீழே போனவன்டா 2வது சக்தி மட்டத்துக்கு போனவன் சொன்னா அங்க கருவுக்கும் ஈட்டோட்டிலத்திறனுக்கு விடப்பட்ட தூரம் கூடும். 3வதுக்கு போனவன்டா இன்னும் கூடும். 4வதுக்கு அதை விட இன்னும் கூடும். இப்ப கருவுக்கும் ஈட்டோட்டிலத்திறனுக்கு விடப்பட்ட அந்த தூரம் கூட கூட கருக்கவர்ச்சி வந்து குறை. கிட்ட இருக்கிறத வந்து கருவுக்கு கிட்ட இலத்திரன் இருந்ததுன்னு சொன்னா கவர்ச்சி விசையம் அதிகமா இருக்கும். ஆனா கருவிலிருந்து இலத்திரன் இருக்கக்கூடிய தூரம் வந்து கூடிச்சுன்னு சொன்னா கருக்கவர்ச்சியும் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். சரியா, கிட்ட இருக்க கூடுதலா கவர்ந்து வச்சிருப்பார். தூரமா போக போக அதன் கவர்ச்சி விசையம் வந்து குறை. அப்ப கவர்ச்சி விசை குறைய குறைய நாங்கள் கொடுக்க வேண்டிய முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் வந்து குறைஞ்சு கொண்டிருக்கு. இதாலதான் கூட்டங்களின் வழி மேலிருந்து கீழாக போயக்குள்ள முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் வந்து குறையுது. சரியா, கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழா போய்க்குள்ள முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானத்துக்கு என்ன நடக்கும்டா குறையும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழா போய்க்குள்ள சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். இப்ப கருவுக்கு மீட்டோட்டிலத்திறனுக்கும் இடப்பட்ட தூரமும் அதிகமாகும். இதால கருக்கவர்ச்சி குறையும். கருக்கவர்ச்சி குறைகிறதால முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானமும் குறைவடையும். இதான் அதுக்குரிய விளக்கம். அது மாதிரி இடமிருந்து வலமா போய்க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இடமிருந்து வலமா பாக்குறதுக்கு முதல் இந்த அயனாக்க சக்தி பெருமானம் வந்து பொதுவா கூடியது யாருக்குன்னு சொன்னா 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு கூடு. சரி, ஏன் கூடன்னா இப்ப ஹீலியத்துல வந்து 2 இலத்திரன் இருக்க வேணும். நியோன்ல வந்து 2,8, ஆகன்ல 2, 8, 8. அதாவது ஒரு சக்தி மட்டத்துல எவ்வளவு இலத்திரன்கள் இருக்கணுமோ அவ்வளவு வந்து இங்க நிரம்பி காணப்படும். இவையெல்லாம் உறுதியான ஆகும். ஹீலியம், நியோன், ஆகன் எல்லாம் உறுதியான இலத்திரன் நிலையப்பை கொண்டாகும். அப்ப அவரில் இருந்து ஒரு இலத்திரன் அகற்ற வேணும் என்று சொன்னா நாங்க அதிக அளவான சக்தியை பிரயோகிக்க வேண்டி வரும். சரியா, கடைசியோடு உறுதியா இருக்கிறதுல இருந்து ஒன்றை பிரிச்செடுக்கணும் என்று சொன்னா அதிக அளவு கஷ்டப்பட வேண்டும். அதிக அளவான சக்தியை வழங்கினா தான் அது வந்து அந்த பிரிஞ்சு வரும். அதால ஆவர்த்தன அட்டவணையில இப்போ 8ஆம் கூட்ட மூலகங்களுக்கு முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் கூட. சரி, 8ஆம் கூட்டத்துக்கு ஏன் கூடண்டா உறுதியான இலத்திரன் நிலையப்ப கொண்டிருப்பினும் அப்ப கடைசியோட்டில் இருக்கக்கூடிய இலத்திரனை அகற்றுவது வந்து சரியான கஷ்டம். அந்த கவர்ச்சியை மீறித்தான் நாங்கள் அகற்ற வேண்டி வரும். அதனால முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் 8ஆம் கூட்டத்துக்கு எப்பவும் கூடவாக இருக்கு. அதுலயும் 8ஆம் கூட்டத்துல மேலே இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் சரியான கூட. பொதுவா 8ஆம் கூட்டத்துக்கு கூட 8ஆம் கூட்டத்துல ஹீலியத்துக்கு வந்து அதிகமா இருக்கு. நியோன் ஆகனுக்கு எல்லாம் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுறபடியா பெருமானமும் குறைஞ்சு கொண்டு வரும். ஹீலியத்துக்கு 8ஆம் கூட்டத்திலையும் ஹீலியத்துக்கு முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் வலு கூடவா இருக்கு. அது மாதிரி முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் யாருக்கு குறை வேண்டாம், மிகவும் குறைவான கூட்டம் எதுன்னா முதலாம் கூட்டம். காரணம் இவையின் ஈட்ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப லிதியத்தை எடுத்தோம்னா 2,1, சோடியத்துல 2, 8 உண்டு, பொட்டாசியத்துல 2, 8, 8 உண்டு. அப்ப இவர் உறுதி அடையணும்னா கடைசியில இருக்கிற ஒரு இலத்திரனை அகற்றி விட்டோம் என்று சொன்னா உறுதி அடைஞ்சிருது. சரியா, கடைசி ஓட்டுல இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனை அகற்றப்பட்டா இவர் வந்து உறுதி அடைஞ்சிருது. அப்ப எப்படா அந்த ஒரு இலத்திரனை இழப்பம் என்றுதான் இவை இருப்பினும் அப்ப ஒரு குறைஞ்ச அளவு சக்தியை கொடுத்து நாங்கள் வந்து அந்த ஒரு இலத்திரனை அகற்றலாம். 8ஆம் கூட்டத்துக்கு மாதிரி அதிக அளவு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு இலத்திரனை அகற்றினா முதலாம் கூட்ட மூலங்கள் உறுதி நிலையை அடையும். அப்ப அதுக்காக குறைஞ்ச அளவு சக்தியை கொடுத்தே அதை உறுதி நிலைக்கு கொண்டு வர முடியும். சரி, இதாலதான் ஒப்பீட்டு அளவில் முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் வந்து முதலாம் கூட்டத்துக்கு மிகவும் குறைவாக இருக்கு. சரி, 8ஆம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் கூட, முதலாம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் குறைவு. அதுவும் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழே போய்க்குள்ள இன்னும் பெருமானம் குறைவாயிருக்கு.
இனி ஆவர்த்தனத்தின் வழியே எப்படி மாறுதுன்றதை பார்க்கணும். அவருக்கு நாங்க தனியா கிராஃபோட பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறபடியே தனியா பார்ப்போம். இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் விளங்கிட்டா பிள்ளைகள். கூட்டத்தின் வழி எப்படி மாறுது, முதலாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும், எட்டாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும், எங்க கூட எங்க குறைவு, இவ்வளவு விஷயங்களும் ஓகேயா? ஆம் சார். ஓ சார். இப்ப இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க. ஆவர்த்தன அட்டவணையில் முதல் 20 மூலகங்களில் முதலாம் அயனாக்கு சக்தி மிக கூடிய மிக குறைந்த மூலகம். முதலாம் அயனாக்கு சக்தி யாரு கூட? ஹீலியம். ஹீலியம். ஹீலியத்துக்கு கூட. அதே மாதிரி முதலாம் கூட்டத்துக்குள்ள சாரி முதல் 20 மூலகங்களுக்குள்ள முதலாம் அயனாக்கு சக்தி யாருக்கு மிக குறைவா இருக்கு? பொட்டாசியம். பொட்டாசியம். பொட்டாசியத்துக்கு கீழேயும் முதலாம் கூட்ட மூலகங்கள் இருக்குது. ஆனா 20 மூலகங்கள் என்று சொல்லிக்க பொட்டாசியத்துக்கு தான் மிக சரியா. ஹீலியத்துக்கு மிக கூட, பொட்டாசியத்துக்கு மிக குறைவா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் இந்த ஆவர்த்தனத்தின் வழி இடமிருந்து வலமா போய்க்குள்ள எப்படி அயனாக்க சக்தி மாறுதுன்றதை பார்ப்போம். ரைட், இதுல பாருங்க. ஆவர்த்தனத்தின் வழி என்று சொல்லி இடமிருந்து வலமா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் எப்படி மாறும்ன்றது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் ஆவர்த்தன அட்டவணையில் ஆவர்த்தனத்தின் வழி இடமிருந்து வலமா போய்க்குள்ள கூடும். சரியா, பொதுவா கூடும். சரியா, நான் இன்னும் முழுமையா சொல்லி முடிக்கல. பொதுவாக கூடும். என்ன காரணம் என்று கேட்டா, இப்ப லிதியத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் உதாரணத்துக்கு லிதியத்துல இருந்து எடுக்கிறேன். சரியா, லிதியத்துல வந்து அதன் அணுவன் 3, பெரிலியத்துக்கு 4, போரனுக்கு 5, காபன் 6, நைதரசன் 7, ஒட்சன் 8, குளோரின் 9, நியோன் 10. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து இடமிருந்து வலமா போய்களை கூடிக்கொண்டு போகும். கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கை கூடுதண்டா அதன் கருத்து கருவில் இருக்கக்கூடிய நேரேற்றம் கூடுதன்றது கருத்து. இப்ப கருவில் இருக்கக்கூடிய நேரேற்ற துணிக்கள் எண்ணிக்கை கூடிச்சுன்னு சொன்னா கருக்கவர்ச்சியும் ஈட்டோட்ல இருக்கக்கூடிய இலத்திரனை கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த கருக்கவர்ச்சியும் வந்து அதிகரிக்கும். இப்ப கருக்கவர்ச்சி அதிகரிச்சதுன்னு சொன்னா அந்த கருக்கவர்ச்சியை மீறுறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய முதலாம் அயனாக்க சக்தியின் பெருமானமும் அதிகரிக்கும். அதாலதான் பொதுவா ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் கூடுதன்று பார்க்க. இருந்தாலும் இங்க 2 இடங்களுக்குள்ள ஒரு சின்ன குறைவு ஒன்று வரும். சரியா, 2 இடங்கள்ல அதனுடைய போக்கு வந்து வித்தியாசப்படும். பொதுவா ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் வந்து கூடணும். அதுக்கான காரணம் கருக்கவர்ச்சி கூடுறபடியால முதலாம் அயனாக்க சக்தி பெருமானமும் கூடும். ஆனா 2 இடங்கள்ல விதிவிலக்கான இடங்கள் இருக்கு. எதண்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லிதியத்துக்கு 519, லிதியத்தை விட 2ஆம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் கூட. 2ல இருந்து 3க்கு போய்க்குள்ள அயனாக்க சக்தி பிரமாணம் வந்து கொஞ்சமா குறை. 897 அதை விட கூடவா தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 2ல இருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போய்க்குள்ள அந்த பெருமானம் வந்து குறை. முதலாம் கூட்டம் அளவுக்கு குறையாது, ஆனா ஓரளவு குறை. அப்புறம் அங்கால அதிகரிக்கும். காபன், நைதரசன் 4வது 5வது கூட்டத்துக்கு போய்க்க முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் அதிகரிக்கும். அது மாதிரி 5ல இருந்து 6க்கு போய்க்கையும் ஒரு குறைதல் வந்து வரும். 2ல இருந்து 3க்கு போய்க்க குறைகிற மாதிரி 5ஆம் கூட்டத்துல இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போய்க்குள்ளேயும் அயனாக்க சக்தி பெருமானம் குறை. அப்புறம் அங்கால 7, 8க்கு அதிகரிச்சு கொண்டிருக்கும்.
இந்த ரெண்டு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் வந்து ஒரு சிறிய அளவில் குறை. எல்லா ஆவர்த்தனத்திலையும் இதை நாங்கள் பார்க்கலாம். சரியா, முதலாம் ரெண்டாவதுக்கு கூடும், 2ல இருந்து 3க்கு போய்க்குள்ளேயும், அது மாதிரி 5ஆம் கூட்டத்துல இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போய்க்கையும் ஒரு சின்ன அளவில் ஒரு கொஞ்ச அளவு அயனாக்க சக்தி பெருமானம் வந்து குறை. சரி, எதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா திரையீட்டு விளைவுண்டு அலையில படிப்பீங்க. அதாவது கருவுக்கு அந்த இறுதியோட்டுல இருக்கக்கூடிய இலத்திரன்களை வந்து இறுதியோட்டுக்கு முதல் இருக்கக்கூடிய இலத்திரங்கள் மறைக்கிறதான் அந்த திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. அந்த திரையீட்டு விளைவால தான் முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் வந்து 2வது கூட்டத்துல இருந்து 3வது கூட்டத்துக்கு போய்க்கையும், அதே மாதிரி 5ல இருந்து 6வதுக்கு போய்க்குள்ளேயும் குறையும். மற்றபடி ஆவர்த்தனத்தின் வெளியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் கூடும். 2ஆம் கூட்டத்திலிருந்து அடுத்ததா 3ஆம் கூட்டத்துக்கு போய்க்கையும், 5ல இருந்து 6க்கு போய்க்கையும் சின்ன அளவில குறையும். அதை ஞாபகத்துல வச்சிருக்கும். சரி, ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் கூடும். இருந்தாலும் 2ல இருந்து 3க்கு போய்க்குள்ளேயும், 5ஆம் கூட்டத்தில இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போய்க்குள்ளேயும் சின்ன அளவான ஒரு வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். ஞாபகத்துல வச்சு. மற்ற இந்த கிராஃப் நீங்க பாடமாக்கி வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா ஒரு கிராஃபின் ஒரு சின்ன பகுதியை தந்துட்டு கேள்வி வரைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி கிராஃபை தந்துட்டு அதுல மூலங்களை இனங்காண சொல்லி வரும். அப்ப அந்த கிராஃபின் போக்கு எப்படி மாறுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு அணுவனோட 20 மூலங்களுக்கான முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் எப்படி மாறுதுன்றது இருக்கு. இதுல பொதுவா வரைவில மேல இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 8ஆம் கூட்ட மூலங்களா இருக்கு. சரியா, விரைவின மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் 8ஆம் கூட்ட மூலங்கள். 8ஆம் கூட்டத்துக்கு தான் முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் கூட, கண்டபடியே 8ஆம் கூட்ட மூலங்கள்லாம் மேலே இருக்கு. அதுலயும் ஹீலியத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் மிக கூடண்டபடியா ஆகன் நியோன் ஆகிய மூலங்களை விட ஹீலியம் வந்து கொஞ்சம் உயர்வாயிருக்கு. மற்ற வரைவின் தாழ் புள்ளிகள்ல ஏராக்கள் இருப்பினம் என்று கேட்டா முதலாம் கூட்ட மூலங்கள் இருக்கும். சரியா, முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் ஆகலும் குறைஞ்சாக்கள் முதலாம் கூட்ட மூலங்கள், கண்டபடியா வரைவின் தாழ் புள்ளியில முதலாம் கூட்ட மூலங்கள் இருக்கு. மருத 8ஆம் கூட்ட மூலத்துக்கும் முதலாம் கூட்ட மூலத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. 8ஆம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் கடும் கூட, முதலாம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் மிக மிக குறைவு. கண்டபடியா ரெண்டுக்கும் இடையில பெரிய ஒரு வீழ்ச்சி உண்டு, பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு இருக்கு. சரி, எங்களுக்கு கிராஃபில ஒரு சின்ன பகுதி தந்தான்னு சொன்னா அந்த பெரிய வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு யார் 8ஆம் கூட்டம் யார் முதலாவது கூட்டம்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாரியளவு வித்தியாசம் இருந்ததுன்னு சொன்னா, ஒரு இடத்துல நல்ல ஏற்றமும் ஒரு இடத்துல நல்ல இறக்கமா இருந்ததுன்னு சொன்னா அதிண்ட விளக்கம் 8ஆம் கூட்டமும் முதலாம் கூட்டம்ன்றது விளங்கும். சரி, அப்ப இதுக்கெல்லாம் ஆவர்த்தனம் மாறுது. இங்க இது வந்து 2வது ஆவர்த்தனம். லிதியத்தில இருந்து நியோன் வரைக்கும் 2வது ஆவர்த்தனம். அடுத்த ஆவர்த்தனம் பாத்தீங்கன்னா சோடியத்தில இருந்து ஆகன் வரைக்கும் அடுத்த ஆவர்த்தனம். அப்படி வீழ்ச்சி இடம்பெற இடங்கள்ல ஆவர்த்தன மாற்றமும் நடக்கும். அது மாதிரி இந்த ஆவர்த்தனத்தின் வழி இடமிருந்து விலமா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் கூடிக்கொண்டு போவோம். ஆனா 2 இடங்கள்ல குறைவு வருது. பாருங்க, பெரிலியம் என்ற 2வது கூட்டத்தில இருந்து போரன் என்ற 3வது கூட்டத்துக்கு போய்க்குள்ள ஒரு சின்ன அளவான குறைவு நடக்குது. அதே மாதிரி 5ஆம் கூட்டத்துக்கும் 6ஆம் கூட்டத்துக்கும் இடையில நைதரசன் பார்க்க ஒட்சனுக்கு அயனாக்க சக்தி பெருமானம் குறைவு. அது ஒவ்வொரு இடங்கள்லயும் பிரதிபலிக்கும். அது மாதிரி இந்த 3வது ஆவர்த்தனத்துல 2வது கூட்டம் மெக்னீசியம்,
மக்னீசியத்தை விட அலுமினியத்தின் முதலாம் அயனாக்க சக்தி பெருமன் குறைவு. அதே மாதிரி மூன்றாவது ஆவர்த்தனத்துல பொஸ்பரஸ் தான் 5ஆம் கூட்டம். அதிலும் பார்க்க கந்தகம் என்ற 6ஆம் கூட்டம் மூலத்தின் முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் குறைவாயிருக்கு. இந்த ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். சரி, 2லிருந்து 3க்கு போய்க்கையும் 5லிருந்து 6க்கு போய்க்குள்ளேயும் சின்ன அளவில் முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் குறையும். எவ்வளவு விஷயங்களும் இந்த கிராஃபில தெரிஞ்சிருக்கும். சரி, அயனாக்கு சக்தி வரைவில முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் கூடினது 8ஆம் கூட்ட மூலகங்கள். அப்ப வரைவின மேற்பகுதியில 8ஆம் கூட்ட மூலகங்கள் வருவின. சரி, இது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வரைவின் கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, வரைவின் கீழ்ப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த முதலாம் கூட்ட மூலகங்கள் வருவின. ஏனென்றா இந்த முதலாம் அயனாக்கு சக்தி பெருமானம் குறையும். அது மாதிரி 2 கூட்டங்கள், முதலாம் கூட்டத்தையும் 8ஆம் கூட்டத்தையும் இடையிலேயும் பெரிய ஒரு வித்தியாசம், முதலாம் அயனாக்கு சக்தி பெருமன்ல பெரியதொரு வித்தியாசம் நடந்திருக்கு. மற்றது ஒரு ஆவர்த்தன அட்டவணையில 2ஆம் கூட்டத்திலிருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போய்கையும் 5லிருந்து 6க்கு போய்கையும் சின்ன ஒரு வீழ்ச்சி ஒன்று இடம்பெற்று. இவ்வளவு விஷயங்களும் கிளியரா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஒரு கேள்வி செய்யறதுக்கு இவ்வளவு தேவை. உடனே விஷயங்களை விளங்கிட்டு போங்க பிள்ளைகள். சரி, அடுத்த இந்த இதை நிரப்பும். ஆவர்த்தன அட்டவணையின் முதல் 20 மூலங்களின் முதலாம் அயனாக்க சக்தி மற்றும் மின்னெதிர்த்தன்மை என்பன பின்வரும் சந்தர்ப்பங்களில் மாறுபடும் விதங்களை குறிப்பிடுக. முதலாவது நாங்கள் முதலாம் அயனாக்க சக்தியை பற்றி மட்டும் செய்வோம். கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் என்ன செய்யும் பிள்ளைகள்? கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? குறை குறை. என்ன காரணம்? குறையறதுக்கு என்ன காரணம்? சக்தி மட்டங்கள் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடும், ஆகவே கருக்க வச்சு குறையும். கருக்க வச்சு குறைகிறபடியா முதலாம் அயனாக்க சக்தியும் குறையும். அதே மாதிரி இடமிருந்து வலமா போய்க்குள்ள முதலாம் அயனாக்க சக்தி பிரமாணம் என்ன செய்யும்? கூடு கூடும். தொடர்ச்சியா கூடாது. 2ஆவதுல இருந்து 3ஆவதுக்கும் அதே மாதிரி 5லிருந்து 6க்கு போய்க்குள்ளேயும் சிறிதளவில் குறை. அதை நோட் பண்ணிக்கொள்ளும். சரி, அதிகரிக்கும். ஆனா இந்த போக்கு 2லிருந்து 3க்கு போய்க்கும் 5லிருந்து 6க்கு போய்க்கும் சின்ன அளவில் குறை. சரி, இனி அடுத்த எண்ணக்கரு பாப்போம். மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மை ஒரு சின்ன பகுதி தான். சரி, முதலாம் அயனாக்கு சக்தி மாதிரி அதுக்கு எதிரானதுன்னு ஜோதிச்சு வச்சீங்கன்னாலே சரி. மின்னெதிர்த்தன்மை என்றா முதலாம் அயனாக்கு சக்திக்கு எதிரான ஒரு பண்பு. ஒரு மூலகம் வந்து இன்னொரு மூலகத்தோட பிணைப்பை ஏற்படுத்திக்குள்ள
ரைட். சரி பிள்ளைகள் முதலாம் அயனாக்க சக்தி மின்னேறுத்தன்மை அதுக்குரிய கேள்விகள் எல்லாம் நாங்க ஒட்டுமொத்தமா பேப்பர்ல பார்த்து கொண்டு போவோம். அந்த போக்கு எப்படி மாறுது, அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாமே கேள்விக்கு வாரது எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்ப நாங்கள் அடுத்த இயல்பு மின்னெதிர்த்தன்மை பற்றி பார்ப்போம். மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லிக்க இப்ப மூலகங்கள் வந்து உறுதி நிலையை அடைகிறதுக்காக சில பிணைப்புகள்ல ஈடுபடும். ஒன்று அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து பங்கீட்டு வேலைப்பிணைப்புன்னு சொல்லுவோம். இல்ல இந்த பங்கீட்டு வேலைப்பிணைப்புல பாத்தீங்கன்னா இலத்திரன்கள் வந்து பங்கிடப்படும். ரெண்டு பேருக்கு இடையில பொதுவாக அந்த இலத்திரன்கள் பங்கிடப்படும். அப்படி பங்கிடப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மூலகத்தினுடைய மின்னெதிர்த்தன்மை கூட என்று சொன்னா அந்த மூலகத்தை நோக்கி அந்த இலத்திரன்கள் கூடுதலாக ஈர்க்கப்படும். அப்படி அந்த ஈர்க்கப்படுகின்ற ஆற்றலை தான் மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவோம். சரி, அதாவது மூலகம் ஒன்றுண்ட அணு வேற ஒரு மூலகத்தின் அணுவோட பிணைப்பில் ஈடுபடையக்குள்ள அந்த பிணைப்பில் ஈடுபடுகின்ற பிணைப்பு சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவருகிறார். உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப ஐதரசனும் குளோரினும் பிணைப்பில் ஈடுபடுது என்று வைப்போம். குளோரின் இறுதி ஓட்டுல 7 இலத்திரன்கள் இருக்கும். அப்ப உறுதி அடையணும்ன்றா இவருக்கு ஒரு இலத்திரன் தேவை. ஐதரசன் உறுதி அடைகிறதுக்கும் ஒன்று தேவை. ஐதரசன் ஈட்டோட்ல ஒன்றுதான் இருக்கு. அப்ப அது உறுதி அடைகிறதுக்கும் ஒன்று தேவை, குளோரினுக்கும் ஒன்று தேவை. ரெண்டபடியே இவர் ரெண்டு பேரும் என்ன செய்வினம்ன்ற இலத்திரன்களை பங்கிடுவினம். ஐதரசன் தன்னட்டு இருக்கிற ஒரு இலத்திரனை ஐதரசனுக்கும் குளோரினுக்கும் இடையில பங்கிடும். குளோரினம் வந்து மொத்தம் 7 இருக்கிறபடியே ஒன்றை பங்கிட்டு கொண்டு மிச்சம் 6ஐயும் தான் வச்சுக்கொடும். அப்ப இதுல இந்த ரெண்டையும் தான் பிணைப்பு சோடி இலத்திரங்கள் என்று சொல்லுவோம். ஐதரசன் குளோரினுக்கு பொதுவாக பங்கிடப்படுற இந்த 2 இலத்திரங்களை தான் பிணைப்பு சோடி இலத்திரங்கள் என்று சொல்றது. இப்ப இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் வந்து சில மூலகங்களுக்கு இடையில சரிசமனா பங்கிடப்பட்டிருக்கு. சிலதுக்கு வந்து இப்ப குளோரினுக்கு எல்லாம் மின்னெதிர்த்தன்மை கூட, அப்ப பிணைப்பு ஜோடி இலத்திரங்களை வந்து தண்ட பக்கம் கூடுதலாக கவருவர். ஐதரசனை விட இவர் வந்து கூடுதலாக கவருவர். அப்படி கவரக்கூடிய ஆற்றல தான் மின்னெதிர்த்தன்மை என்று சொல்றோம். சரியா, மூலகம் ஒன்றின் அணு பெரிதொரு மூலகம் ஒன்றின் அணுவுடன் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவருகிற ஆற்றல் அதான் மின்னெதிர்த்தன்மை. மற்ற மின்னெதிர்த்தன்மையை வந்து இப்ப முதலாம் அயனாக்க சக்தியை நாங்க கிலோஜூல் பெர் மூல்ல அளக்குற மாதிரி மின்னெதிர்த்தன்மையை அளக்குற ஒரு அளவு திட்டம் வந்து போலிங் அளவுடையன்னு சொல்லுவோம். சரியா, போலிங் அளவுடையன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த முதலாம் அயனாக்க சக்தி மின்னெதிர்த்தன்மை பெருமானம்ன்றது 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு இல்லை. என்னோட 8ஆம் கூட்ட மூலங்கள் பிணைப்பில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு எவ்வளவு இலத்திரன் வேணுமோ அவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்கு, உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கிற ஆட்கள் வந்து தாக்கங்கள்ல ஈடுபட மாட்டேன். ஹீலியம், நியோன், ஆகன் இந்த மாதிரியான 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம்ன்றது இல்லை. ஏனென்றா பிணைப்பில் ஈடுபட வேண்டிய தேவை இல்லை. அப்ப மின்னெதிர்த்தன்மை பெருமானம் அவைக்கு இல்லை. மற்றபடி இந்த மின்னெதிர்த்தன்மை பார்த்தோம் என்று சொன்னா ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள மின்னெதிர்த்தன்மை பெருமானம் வந்து கூடிக்கொண்டு வரும். ஏன்னா கருவில இருக்கிற புரோத்திரன்கள் எண்ணிக்கை, அதாவது கருவேற்றம் கூடும். கருவேற்றம் கூடுறபடியால பிணைப்புச்சோடி இலத்திரன்களை கவரக்கூடிய ஆற்றலும் கூடும். ரெண்டபடியா பொதுவா மின்னெதிர்த்தன்மை வந்து கூட்டத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள கூடிக்கொண்டு வரும். சரி, இங்க பாருங்க, லிதியத்துக்கு 1.0 மின்னெதிர்த்தன்மை பெருமானம், பெருளியத்துக்கு 1.5, இங்கால 2, 2.5, 3, 3.5, 4 அப்படி கூடிக்கொண்டே வரும். ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள மின்னேத்தன்மை பெருமானம் கூடிக்கொண்டு வரும். 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு இது வெற்றி கதைக்க மாட்டோம். 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு மின்னேத்தன்மை என்றது இல்லை. அது மாதிரி கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி போய்க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் குறைஞ்சு கொண்டு வரும். சரி, அதுக்கும் காரணம் அதான் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கைக்குள்ள கருவுக்கும் ஈட்டோட்டுக்கும் விடப்பட்ட அந்த கவர்ச்சி வந்து குறையும். கவர்ச்சி குறைகிறபடியால பிணைப்புச்சோடி இலத்திரன்களை கவருகிற ஆற்றலும் வந்து குறையும். சரி, அப்ப கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழா போய்க்குள்ள மின்னெதிர்த்தன்மை பெருமானம் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். மற்ற அதை விரைவுபடுத்தினோம்னு சொன்னா உச்ச புள்ளிகள்ல வந்து 7ஆம் கூட்ட மூலங்கள்லாம் இருக்கு.
எட்டாம் கூட்டம் பற்றி இதுக்கு கதைக்க மாட்டோம். அதுக்கு மின்னியத்தன்மை பெருமானம்ன்றது எட்டாம் கூட்டத்துக்கு இல்லை. அப்ப அதை பற்றி நாங்கள் கருதி கொள்ள மாட்டோம். முதல் 20 மூலங்களுக்கும் பார்த்தோம்னா ஏழாம் கூட்ட மூலங்கள மின்னியத்தன்மை பெருமானம் தான் கூட. இப்ப வரைவின் உச்ச புள்ளிகள்ல ஏழாம் கூட்டம் இருக்கும், தாழ் புள்ளிகள்ல முதலாம் கூட்டம் இருக்கும். ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள அதனுடைய பெருமானம் வந்து அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கும். இப்ப கிராஃப் வந்து அதிகரிக்கிற மாதிரி காட்டினா சரி. மற்ற மறக்காதீங்க, முதலாம் அயனாக்கு சக்தியில எட்டாம் கூட்டமையும் கருதித்தான் நாங்கள் வரைவுகள் அமைப்போம். மின்னெதிர்த்தன்மையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் கூட்டத்துக்கு மின்னெதிர்த்தன்மை இல்லை. கண்டபடியா வரைவுகள் அமைக்கக்குள்ள எட்டாம் கூட்டத்தை விட்டுட்டு ஏழாம் கூட்டத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வரைவுகளை அமைச்சு கொள்வோம். மற்றது முதலாம் அயனாக்க சக்தி மின்னெதிர்த்தன்மை பெருமானம் யாருக்கு மிக கூடண்டா புளோரினுக்கு கூடவாயிருக்கு. புளோரினுக்கு அடுத்தபடியா ஆக்சிஜன் இருக்கு. சரி, ஆக்சிஜனுக்கு பிறகு நைதரசனுக்கு கூட, நைதரசனை தாண்டி அங்கால குளோரினும் வரும். சரியா, மின்னத்தன்மை மிகவும் கூடியது புளோரின், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது நைதரசன். இந்த ஓர்டர்ல முதலாம் அயனாக்க சக்தி மின்னெதிர்த்தன்மை பெருமானம் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். புளோரினுக்கு மிக கூட, அதுக்கு அடுத்தபடியா ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கு அடுத்தபடியா நைதரசன். சரி, அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மின்னெதிர்த்தன்மை என்றால் என்னண்டா மூலக அணு ஒன்று பிறிதொரு மூலக அணு ஒன்றுடன் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது பிணைப்புச் ஜோடி இலத்திரன்களை தம்மை நோக்கி கவரும் ஆற்றல் தான் மின்னெதிர்த்தன்மை. அதே மாதிரி மின்னெதிர்த்தன்மை அளக்கிற அளவு திட்டம் எதுன்னு கேட்டா போலிங் அளவிடை. போலிங் அளவிடைக்கு ஏற்ப மின்னெதிர்த்தன்மை மிகவும் கூடிய மூலக மண்டைக்குள்ள புளோர். எல்லாத்திலையும் பார்க்க மின்னெதிர்த்தன்மை கூடினது புளோர். ஏழாம் கூட்டத்துக்கு பொதுவாக கூட, ஏழாம் கூட்டத்திலேயும் மின்னெதிர்த்தன்மை பிரமாணம் மிக கூடிய மூலகம் என்று கேட்டா அது வந்து புளோர். அடுத்த மேலிருந்து கீழாயக்குள்ள மின்னத்தன்மை பெருமானம் அயனாக்கு சக்தி மாதிரி தான், அது குறை. இடமிருந்து வேலமா போய்க்குள்ள தொடர்ச்சியா அதிகரிக்கும். இவ்வளவு சரியா இல்லையா? ஆம் சார். ஆமாம் சார். இப்ப நாங்க 2 எண்ணக்கருக்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். ரெண்டுமே முக்கியமான எண்ணக்கருக்கள். சரியா, ஒன்று முதலாம் அயனாக்கு சக்தி, அடுத்த மின்னெதிர்த்தன்மை. இப்ப நாங்கள் பார்த்தது வருமா முதலாம் அயனாக்கு சக்தி என்ற என்னண்டு பார்த்திருக்கிறோம், மின்னெதிர்த்தன்மை என்ற என்னண்டு பார்த்திருக்கிறோம். அதுக்குரிய அலகு பார்த்து நாங்கள் அத மாதிரி ஆவர்த்தனத்தின் வழி கூட்டத்தின் வழி அது எப்படி மாறும் அதுக்குரிய விளக்கம் பார்த்திருக்கிறோம். மூலகங்களை என்னண்டு இனங்கான்றது, வரைவுகள் வந்து அப்படி வரும் என்ற விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். இதிலும் பார்க்க முக்கியமானது தியரி வைஸா வளத்தையும் பார்த்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் ஒரு கேள்வி என்று வரைக்குள்ள அதுல வந்து அப்ளை பண்ண தெரிய வரும். கேள்வி வந்து நோமலா இதுல கேட்ட மாதிரி வராது. இது நீங்க தியரியை விளங்கி கொள்றதுக்காக உள்ள கேள்வி எல்லாம் இது அடிப்படை கேள்வி. கேள்வி வந்து இப்போ மின்னத்தன்மை என்ற என்ன, முதலாம் அயனாக்கு சக்தி என்ற என்ன மட்டும் வராது. அதுவும் ஒன்று ரெண்டு இடத்துல வருந்தான். ஆனா இது மட்டும் கேள்வியா இருக்கா.
ஒரு பெரிய ஒரு தொகுதி கேள்வி அண்டைக்குள்ள அதுல வந்து சிலதுகள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி நீங்க படிச்ச விஷயங்களை பிரயோகிக்கக்கூடிய மாதிரி கேள்விகள் வரும். இது பொதுவா பாத்தீங்கன்னா தனித்தனி கேள்வியா வராது. இப்ப 2-3 விஷயங்களோட சேர்ந்து உலோகங்கள் அல்லுலோகங்களை வச்சுக்கொண்டு ஞாபகப்படுத்துற மாதிரி அப்படியான கேள்வி எல்லாம் வரும். அதெல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்தமா இந்த பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு தான் பாஸ் பேப்பர் கேள்விக்குள்ள போக போறோம். சரி, ஒட்டுமொத்தமா இந்த பாடத்தை முடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒவ்வொரு கேள்வியா பார்த்து கொண்டு போவோம். அதுக்கேற்ற மாதிரி பாடத்தை நல்லபடியா விளங்கி வச்சிருக்கோம். இரவு பிள்ளைகள் வளமைய மாதிரியான வகுப்பு நடக்கும். இந்த இரவு வந்து அந்த உலோகங்கள் அல்லுலோகங்கள் பற்றி படிப்போம். சரியா, உலோகங்கள் அல்லுலோகங்கள் உலோக போலிகள் அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையும் படிச்சோம்னா தான் நாங்க கேள்வி செய்ய ஈஸியா இருக்கும். அது இரவு கிளாஸ் நடக்கும். இரவு கிளாஸ் வந்து விடிய படிச்ச விஷயங்களை ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் போவேன். சரியா, முதலாம் மைனாக சக்தி மின்னேற்றன்மை தொடர்பான கேள்விகளை கொஞ்சம் கேட்டுட்டு தான் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் அதுல கேள்விகள் கேட்டுட்டு தான் நாங்கள் இரவு படிக்க வேண்டிய விஷயங்களுக்கு போவோம். அதுக்கேற்ற மாதிரி என்னை படிச்ச விஷயங்களை ஒருக்கா ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்குவோம். மிச்ச விஷயங்களை நாங்க இரவு கிளாஸ் பார்ப்போம். இரவு வளமை மாதிரி 8:30 9 நடக்கும். சரி, டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் இல்லையா, இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளும்.